அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, மத்திய பிரதேசத்துடைய முதல்வர் மோகன் யாதவ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. மதம் மாற்றம் சம்பவங்களில் யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். அதாவது யாராவது மதம் மாற்றம் வேலையை பார்த்தால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். கூடிய விரைவில் நாங்கள் அதை சட்டமாக பார்லமெண்டத்தில் மசோதா தாக்கல் செய்து சட்டமாக கொண்டு வருவோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அப்போ இந்த பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான கொடூரமான சட்டங்களை, குறிப்பாக சிறுபான்மையர்களை குறிவைத்து அவர்களை ஏதாச்சும் ஒரு பொறியில் சிக்க வைத்து கொல்ல வேண்டும் என்ற ஒரு கொடூர மனம் கொண்டவர்கள் தான் இந்த பாசிசவாதிகள். அதனால தான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் கடுமையான சட்டத்தை நிறைவேற்ற வக்கு இல்லாத இந்த பாசிச சித்தாந்தம், பாசிசவாத அரசாங்கம் இது போன்ற சிறுபான்மையர்களை குறிவைக்கக்கூடிய விஷயமாக பார்த்து என்ன செய்கிறாங்க, மத மாற்றம் தடை சட்டம் கொண்டு அதில் யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று இந்த அளவுக்கு கொக்கரிப்பதற்கு காரணம் என்ன? பொதுவாக மத மாற்றம் என்பது தவறு தான். யாரையும் கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்யக்கூடாது தான். அவங்கவுங்க சமய நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு உயர்வானது. விரும்பிய சமயத்தில் அவங்க போய் சேருவாங்க. இந்து முஸ்லீமாக மாறுவார், முஸ்லீம் இந்துவாக மாறுவார், கிறிஸ்டினாக மாறுவார். இது அவங்கவுங்க தனிப்பட்ட விவகாரம். யாரையும் கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்ய முடியாது. பொதுவாகவே ஒரு மத நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியவே முடியாது. ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சாரம் செய்யப்படுதுன்னா, இஸ்லாமியர்கள் மத மாற்ற காரியங்களில் ஈடுபடுறாங்க, கிறிஸ்தவர்கள் மத மாற்ற வேலையில் ஈடுபடுறாங்க, அதனால் மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு இதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு போலி வாதத்தை முன்வைத்து பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி பரப்பி மக்களை நம்ப வைத்து அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் பல ஆண்டுகளை ஜெயிலில் கொண்டு போய் பிடித்து போடக்கூடிய வழக்கம் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் பேசுகிறதுக்கு, கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன கையில் எடுக்கிறாங்க, மத மாற்றம் தடை சட்டத்திற்கு அந்த மாதிரி யாராவது கட்டாயப்படுத்தி மத மாற்றம் வேலையில் ஈடுபட்டாங்கன்னா மரண தண்டனை, அவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது 10 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலமோ தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கே உங்களுக்கு வக்கு கிடையாது முதல்ல. ஏன்னா அதை அமுல்படுத்துறதா இருந்தால் அது இந்த கருவாப்சி கொள்கை வெளியே கொண்டு போய் பிரச்சாரம் செய்கிற பாசிசவாதிகள் தான் அதில் கைதாக்கப்படுவார்கள், உள்ள சிறையில் அடைக்கப்படணும். ஏன்னா அந்த செக்ஷனில் இங்கே யாருமே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஈடுபடுவது கிடையாது. ஆனால் நீண்ட நெடுகாலமாக முஸ்லீம்கள் வான்முறையில் இஸ்லாம் பரப்பப்பட்டது, கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்கிறார்கள் என்றெல்லாம் இந்த பாசிசவாதிகள் தான் என்ன செய்கிறான், இந்த கருத்தை மக்கள் மனசில் விதைக்கிறான். அப்பாவி மக்கள் மனங்களில் இப்படி ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த பாசிச அரசாங்கம் திட்டமிட்டு செய்து வருகிறது. இதே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் செய்தாங்கன்னா அது கட்டாய மத மாற்றம் சட்டம் சொல்லி இவங்களை உள்ளே கொண்டு போய் தள்ளுற வேலையை பார்க்குற இந்த பாசிசவாதிகள், பயங்கரவாதிகள், இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள். இதே ராஜஸ்தானில் பன்சுவாரா மாவட்டத்தில் சோட்லா சூடான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் கௌதம் என்பவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு போய் ஒரு தேவாலயத்தை கட்டி கிறிஸ்துவ பாதிரியாராக இருந்த அவர் இப்போ என்ன செஞ்சுருக்காரு, நம்ம தாய் மதத்துக்கு திரும்புகிறோன்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ ஆலயத்தை பைரவா கோயிலாக மாற்றி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு திரும்பி இருக்கிறாங்களா அல்லது திருப்பப்பட்டாங்களா, மாறி இருக்கிறாங்களா அல்லது மத மாற்றம் செய்யப்பட்டாங்களா? அப்போ வெகுஜன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடுமையான மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்றால் இதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மகளிர் தின விழான்னு சொல்லி கொண்டாடுறீங்க, உலக மகளிர் தின விழான்னு. எங்கே மகளிர் தின விழா கொண்டாடுவதற்கு அருகதை இருக்கிறது? பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? எந்த பக்கம் பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. இந்தியா முழுக்கவே எந்த மாநிலம் விதிவிலக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, தமிழகம் வேணால் ஓரளவுக்கு குறைந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கக்கூடிய மாநிலமாக இருக்கலாமே தவிர இங்கே நடக்க தானே செய்யுது. இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்ச்சிகள், கூட்டு பலாத்காரங்கள், வல்லுறவுகள் என்று கிட்டத்தட்ட தேசிய குற்ற ஆவண காப்பகம் 4,45,000 வன்முறை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே 4,00,000க்கும் மேற்பட்ட பாலியல் பலாத்கார வழக்குகள் நிலுவையில் நிற்பதாக உச்ச நீதிமன்றம் கவலை தெரிவிக்குது. பொதுவாக பாலியல் பலாத்காரம்னு சொல்லி கீழமை கோர்ட்டில் போய் வழக்கு தொடர்ந்தால் அது ஒரு 3 வருஷம் ஆகுது. அது மேல்முறையீடு செஞ்சு உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ போனால் 10லேருந்து 15 வருஷம் அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு டைம் எடுக்கப்படுது.
அப்போ வந்து ஒருத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறா, கற்பழிக்கப்பட்டிருக்கிறானா, அவளுக்கு இவன் தான் கற்பழிச்சானா, இவன் தான் அவளை கூட்டு பலாத்காரம் செஞ்சானா நிரூபிக்கிறதுக்கு 15 வருஷம். அந்த 15 வருஷத்தில் சாட்சியெல்லாம் கலைக்கப்பட்டு அப்படி ஒரு சம்பவமே நடக்கிறேன்னு வக்கீல் என்ன செஞ்சிருவார், தன்னுடைய கட்சிக்காருக்காக வாதாடி அந்த அயோக்கியர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவார். அப்படி ஒருவேளை கஷ்டப்பட்டு போராடி 15 வருஷம் வழக்காடி குற்றவாளிகளை கூண்டல் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா, இவன் தான் கற்பழிச்சான், கூட்டு பலாத்காரம் செஞ்சான், என் பொண்ணை கொலை செஞ்சான்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கூட, அதை உறுதி செய்தால் கூட அவர்களுக்கு மக்களுடைய வரி பணத்தில் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 3 வேளை சோறு, பாதுகாப்பு உத்தரவாதம். அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ பாதிக்கப்பட்டவன் மூலமாக எந்த விதமான தாக்குதலோ நடக்காத அளவுக்கு அரசாங்கத்துடைய முழு பாதுகாப்போட ஜெயிலில் 3 வேளை சோறோட சுதந்திரமாக 7 வருஷம் நல்லா இருந்துட்டு வெளியே பாதுகாப்பாக வருவார். வரும்போது அவருக்கு சம்பளம், அவர் கைத்தொழில் செய்வதற்குண்டான சாதனம், அவருக்கு வெளியே போய் என்ன செய்வார், அவருக்கு நம்ம பல விதங்களில் உதவி செய்யணும், அதுக்காண்டி பல தொண்டு நிறுவனம், இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை சீரழிச்சிட்டு ஜெயிலில் இருக்கிறானே அவனுக்கு பாதுகாப்பு, நல்ல 3 வேளை உணவு. இவனால் கற்பழிக்கப்பட்டு உயிரை இழந்த மானத்தை இழந்த பெண்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடையாது. இது போன்ற கேடுகட்ட சட்டங்களை வைத்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் இதை ஒழிச்சிட்டு பெண்களை இது போன்ற வக்கர புத்தியில் யாரெல்லாம் கற்பழிப்பு என்றோ கூட்டு பலாத்காரம் என்றோ ஈடுபடுகிறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தை ஏற்ற உங்களுக்கு வக்கு இருக்கா? அப்படி ஒரு பெண்கள் மீது கை வைத்தால் உங்களுக்கு உடம்புல தலை இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் பலாத்காரங்களை தடுத்து நிறுத்த துப்பு இல்லாத இந்த பாசிசவாத அரசாங்கம் இந்த சிறுபான்மைகளை குறிவைத்து எப்படியாவது சிக்க வைத்து அவங்கள மரண தண்டனை கொடுக்குன்னு சொல்லி ரொம்ப துடிக்கிறான். அப்போ உலக அளவில் பாருங்கள், இந்த சவுதி அரேபியாவில் பெண்கள் மீது இது போன்ற குற்றங்கள் நிகழ்வது ரொம்ப ரொம்ப குறைவு. உலகத்தில் சவுதி அரேபியாவில் தான் பெண்கள் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவது குறைவு. அங்கே நடக்குது, ரொம்ப ரொம்ப சதவீதம் கம்மி. யாராவது அப்படி மீறி பெண்கள் மீது கை வைத்து விட்டாலோ பாலியல் பலாத்காரம் செய்து விட்டாலோ அவர்களுக்கு மரண தண்டனை பொது வெளியில் வச்சு கழுத்தை வெட்டுறான். நீங்கள்லாம் அங்கே கல்ஃபில் வேலைக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். அது போன்ற சட்டங்கள் தான் இந்தியாவுக்கு தேவை என்று பல நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய மகளிர் சபை, பெண்கள், பொது உடைமைவாதிகள், மக்கள் மீது நாட்டின் மீது அக்கறை உடையவர்கள் எல்லாம், சமூக சேவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சவுதி அரேபியாவில் உள்ள சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வா. இந்த கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பொழுது அந்த மருத்துவ மாணவர்கள், டாக்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகத்தில் உள்ள எல்லா மக்களும் கேட்ட கோரிக்கை என்ன? மரண தண்டனையை கொண்டு வா. அப்போ மரண தண்டனை இதுக்கு கொண்டு வாங்க, இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு கொண்டு வாங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு கொண்டு வாங்க. பெண்களை கை வச்சா அவங்களுக்கு மரண தண்டனை சொல்லி பயத்தை உண்டாக்கு, குற்றங்கள் குறையும், கொலைகள் குறையும். அதை விட்டுட்டு இன்றைக்கி மதம் மாற்றம் தடை சட்டத்திற்கு மரண தண்டனையாம். இங்கே சிறுபான்மை மக்கள் அந்த மாதிரி யாரும் வேலையில் ஈடுபடுறது கிடையாது. அப்போ இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வரதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒரு பொய் வழக்கு போட்டு முஸ்லீம்களை தண்டிக்கணும், கொல்லணும், தூக்குல போடணும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்க தவிர சமுதாயத்தை பாதுகாக்கவோ, இந்த வறுமையை நீக்கவோ, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கவோ, இந்தியாவை முன்னேற்றிய நாடுகளில் கொண்டு போகவோ எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கும் கவலை இல்லை. முழுக்க முழுக்க பாசிச சிந்தனையை விதைத்து பிஜேபி ஆட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும், இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும். இந்து நாடு என்ற பேரில் இந்துத்துவ ஆட்சியை கொண்டு இந்துத்துவ மனநிலை கொண்ட இந்துக்கள் மாற வேண்டும் என்பதுதான் இந்த பாசிசவாத பாஜகவுடைய சூழ்ச்சியாக இருக்குது என்பதை விளங்கி கொண்டு பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மெல்லாம் இவர்களுடைய இந்த சூழ்ச்சியில் விழக்கூடிய அப்பாவி இந்து மக்களை இவர்களுடைய இந்த பாசிச சிந்தனையை தெளிவுபடுத்தக்கூடிய வேலைகளை நாம் ஈடுபட வேண்டும். சமூக நீதி அரசியல் இந்த மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு போக வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.